அனைவருக்கும் வணக்கம். குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களின் ஈசாப் கதை பாடல்களிலிருந்து வெள்ளைக்காக்கை என்ற கதையை இன்று நாம் கேட்கவிருக்கிறோம். ஒரு காகம் ஒன்று பறந்துக்கிட்டு போயிட்டே இருந்ததாம். போயிட்டே இருக்கும்போது அங்கே பார்த்தா புறாக்கள் எல்லாம் அழகாக தானியங்கள் கீழே இருக்கிறதெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்ததாம். இந்த புறாக்கள் இதை பார்த்த உடனே, ஆஹா, நாமளும் இந்த தானியத்தை இந்த புறாக்கள் கூட சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த காக்காவும் பறந்து வந்து சாப்பிட்லான்னு பார்த்தா புறாக்கள் எல்லாம் வெள்ளையாக அழகாக இருக்குது. அடடா, இந்த புறாக்கள் எல்லாம் இவ்வளோ வெள்ளையாக அழகாக இருக்கே, நாம் மட்டும் கருப்பாக இது கூட போய் சாப்பிட போனோம்னா நல்லா இருக்குமா அப்படின்ட்டு வெள்ளை பெயிண்ட் இருந்த ஒரு வாளியில் உழுந்து தன்னோட நிறத்தெல்லாம் வெள்ளையாக மாற்றிக்கிட்டு அப்புறமேட்டு இந்த புறா கூட்டத்துக்கு கூட போயிட்டு சாப்பிட்லாம் அப்படி தானியங்களை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த புறாக்களோடு சேர்ந்து இந்த தானியங்கள்லாம் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுடுச்சு. சாப்பிட்டு நல்லா முடிச்சுட்டாரு. திருப்தியாக இருக்குது இந்த காக்கா. இந்த திருப்தி அடைஞ்ச காக்கா என்ன பண்ணிச்சான், சரி நமக்கு போதும் இது அப்படின்ட்டு வீட்டுக்கு புறப்பட்டு போச்சான். வீட்டுக்கு புறப்பட்டு போனால் அதோட வீடு என்ன வீடு? மரம். அந்த மரத்தில் இருந்த காக்காலாம் என்ன கலராக இருந்தது? எல்லாமே கருப்பு கலரு. இந்த வெள்ளையாக இந்த காக்கா போனோடனே இதை பார்த்துட்டு, இது என்னடா வித்தியாசமான இந்த வெள்ளைப்பறவை வந்து நம்ம கூட்டத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காக்கெல்லாம் சேர்ந்து எல்லாமே இதை கொத்துன்னு கொத்தி அடித்து அது துரத்திடுச்சான். இந்த வீட்டை இந்த காகம் நண்பர்களை இழந்து உறவினர்களை இழந்து அது என்ன பண்ணிச்சான், எங்கே போச்சுன்னே தெரியலையாம். புறா கூட்டத்துலேயும் சேர முடியாமல் காக கூட்டத்துலேயும் சேர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான். இப்படிதாங்க நாம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. நாம் சில நேரங்களில் வேற ஒன்றா மாற முயற்சிக்கும்போது இப்படிப்பட்ட துன்பங்கள்லாம் நமக்கு வந்து சேரும். அதனால் நம்மளுடைய இயல்பு குணத்தை நாம் என்றைக்குமே மாற்றிக்கக்கூடாது.